ஹலோ! வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் 14 இட்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேமில். லைட்டாக அது ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா ஆட் பண்ணிக்கலாம். முழு தனியா ஆட் பண்ணி அதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். முழு மிளகு அதையும் சேர்த்து நம்ம ஒன்றா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1/4 டீஸ்பூன் போதுமானது. நம்ம ஜாஸ்தியாக ஆட் பண்ணிட்டால் சாம்பார் கசக்கும். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 2 காஞ்ச மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கூடவோ குறையவோ ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறமா நான் டெசிகேட்டட் கோகோனட் இருக்கு இல்லையா, தேங்காய் பவுடர், அதை நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு 4-5 பல்லு தேங்காய் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து வறுத்துக்கலாம். வறுத்துட்டு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதையும் அந்த சூட்டோடு நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த சூட்லேயே நம்ம வறுத்து எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு இது ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைக்கணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். உடுப்பி ஸ்டைல் சாம்பார் பொடி நீங்கள் இதை பல்காகவும் நீங்கள் பண்ணி நீங்கள் ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நான் இன்றைக்கி இந்த குவான்டிட்டி வச்சு நான் ஃபுல்லாகவே ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடிசாக வெட்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம். கரெக்டாக ஒரு பிங்க் கலரில் வரும். அது டிரான்ஸ்லூசன்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி தனியா அண்ட் காஞ்ச மிளகா ஆட் பண்ணிட்டோம். ஸோ அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள் அண்ட் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி புளியை தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். 20 கிராம் அளவுக்கு புளியை 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருந்தேன். அதை ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மசாலாவோட ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சிடலாம். அதோட அரை கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி தோரம் பருப்பு 3/4 கப் தோரம் பருப்பை 2 கப் தண்ணி வச்சு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா இந்த புளி தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். ஏன்னா நம்ம பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணும் போது நம்ம சாம்பார் நல்லா திக் ஆகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி ஊற்றியே நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்மால் டிப்ஸ் சொல்கிறேன். எப்பயுமே நம்ம பருப்பு ஆட் பண்ணும் போது நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அப்படி பருப்பு நம்ம ஆட் பண்ணிட்டு கிண்டு மறந்துட்டிங்கன்னா நம்ம அந்த ரெசிபி அடி பிடிச்சிடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம போட்ட பருப்பு எல்லாமே நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தனியாக கடலைப்பருப்பு எல்லாம் வறுத்து அதை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். அதோட இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாம். கொதிச்சதுக்கப்புறமா வாசனைக்காக கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பண்ணுற சாம்பார் உடுப்பி ஸ்டைல் சாம்பார். அதனால் நான் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வெல்லம் ஆட் பண்ணுங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த சால்ட்டி ஃப்ளேவரு, புளிப்பு, இனிப்பு எல்லாம் கலந்து நம்ம சாம்பார் நல்லா சூப்பராக இருக்கும் இட்லியோட சாப்பிட்றச்ச. அந்த சாம்பார் கொதிக்கிற டைமில் நம்ம ஒரு தாளிப்பு பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பேனில். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் ஆட் பண்ணி தாளித்து நம்ம சாம்பார் கொதிச்சிட்ருக்கு இல்லையா, நம்ம அந்த சாம்பார் மேலேயே இதை நம்ம ஊற்றிடலாம்.
இந்த தாளிப்பை கொட்டி ஜஸ்ட் ஹை ஃப்ளேமில் 1 மினிட் நம்ம சாம்பாரை கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா அட்டகாசமான உடுப்பி ஸ்டைலில் சாம்பார் ரெடி. இதை நீங்கள் வந்து மினி இட்லிஸ்ன்ட்டு இல்லை, தோசை அண்ட் இட்லி எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். மினி இட்லிஸ்க்கான மாவு வந்து நான் எப்படி பண்ணேன்னா 4 ஆளாக்கு, அதாவது 4 டம்ளர் வந்து இட்லி அரிசியும் 1 டம்ளர் வந்து உளுந்து வந்து தனித்தனியாக நான் ஊற வச்சுக்கிட்டேன் 4 மணி நேரம். அதுக்கப்புறமா கிரைண்டரில் வந்து ஃபஸ்ட்டு உளுந்து வந்து ஆட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அரிசியும் நான் வந்து ஆட்டி எடுத்துகிட்டு ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா 8 மணி நேரம் நான் வந்து வெளியவே வச்சுருந்தேன் ரூம் டெம்பரேச்சரில். அதுக்கப்புறமா நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இட்லி பண்ண ஆரம்பித்தேன். குட்டி இட்லி பிளேட்டில் வந்து நான் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டேன். உங்கள்கிட்ட இட்லி பிளேட் இல்லைன்னா நீங்கள் நார்மல் இட்லியோ பண்ணிவிட்டு ஜஸ்ட் 4ஆவோ 5ஆவோ கட் பண்ணிவிட்டு நீங்கள் சாம்பாரில் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா இட்லிஸையும் ஊற்றி வச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் கீழே ஒரு பிளேட் வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை மூடிட்டு கரெக்டாக 8 மினிட்ஸ் வந்து நான் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். கரெக்டாக 8 மினிட்ஸ் கழித்து எனக்கு மினி இட்லிஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம வந்து பிளேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அடுத்து நம்ம பிளேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது பேர்லேயே 14 இட்லின்றதுனால நான் 14 இட்லிஸை ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் நான் ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இன்னமும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி உடுப்பி சாம்பார் பண்ணோம் இல்லையா, அதை வந்து எவ்வளோ உங்களால் ஊற்ற முடியுமோ நீங்கள் அவ்வளோ ஃபுல்லாக நீங்கள் ஊற்றிக்கலாம், அந்த பிளேட் ஃபுல்லாக. ஒவ்வொரு இட்லியும் ஒரு ஒரு ஸ்பூனில் நீங்கள் சாப்பிட்றச்ச அப்படியே பட்டர் மாதிரி உங்களுக்கு வாயில் வந்து மெல்ட் ஆகிட்டே இருக்கும். மேலே வந்து நான் வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு மேலே கார்னிஷ் பண்ணிவிட்டு அண்ட் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியை ஆட் பண்ணிட்டேங்க. இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ டெம்ப்டிங்காக இருந்துச்சு அண்ட் சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குட்டி குட்டி இட்லிஸை. அவ்வளோதாங்க, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் 14 இட்லி வித் ஹோம்மேட் உடுப்பி சாம்பார் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய், ஹாவ் அ குட் டே.